நீங்க உங்க பிசினஸுக்கு திட்டம் போட்டதெல்லாம் போதும். வாங்க செயலாக்குவோம். இப்போ உங்க பிசினஸோட பக்கங்கள்ல பல கனவுகள் புதைஞ்சு இருக்கு. காலையில எழுந்ததும் அத பண்ணிடலாம், இத பண்ணிடலான்னு செம்ம மோட்டிவேஷனா இருக்கீங்க. சாயங்காலம் வடிவேல் சொல்ற போல "ஷொப்பா! முடியல" அப்படின்னு சோர்ந்து போறீங்க. கனவு இருக்கு, பாதை தெளிவா இல்ல. செயல் திட்டத்துல திட்டம் மட்டும் தான் இருக்கு. இத சீர் செய்யணும்னா, நாளைக்கு செஞ்சுருவேன்னு சொல்றத மறந்துட்டு, ஒரு நாளைக்கு 3ஏ 3 வேலை மட்டும் செஞ்சா போதும். ஆனா, அந்த 3 வேலையும் உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கானதா இருக்கணும். இது வெறும் ஆக்டிவிட்டி இல்ல. இது உங்களோட நியூ திங்கிங் பேட்டர்ன். சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பீப்பிள்லாம் இத தான் பண்றாங்க. அவங்க எந்த ஒரு நாளையும் ஏதோ ரேண்டம் ஆக்டிவிட்டீஸ்ல வேஸ்ட் பண்றதில்ல. எவ்ரி டே சேம் பேட்டர்ன். நீங்க இந்த புது பேட்டர்ன்குள்ள உங்கள அடாப்ட் பண்றதுக்கு முதல்ல உங்க டைம பிளாக் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த நேரத்தில எந்த வேலைய செஞ்சு முடிக்கணும்னு நெனைச்சீங்களோ, அதே நேரத்தில சரியா அந்த வேலைய செஞ்சு முடிச்சிடணும். குறித்த நேரத்தில நீங்க செஞ்சு முடிக்கிறத பார்க்கும்பொழுது, உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் லெவலும், செல்ஃப் மோட்டிவேஷனும் பல மடங்கு பூஸ்ட் ஆகும். வாங்க முதல்ல டைம் பிளாக்கிங்ல இருந்து ஆரம்பிப்போம். கோல் பிளேல ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணதும், ஹோம் பேஜ்ல இருந்து டாஸ்க் கார்ட கிளிக் பண்ணுங்க. டுடே லிஸ்ட்ல கீழ இருக்கிற பிளஸ் பட்டன குடுத்தீங்கன்னா, இன்னைக்கு அவைலபிளா இருக்கிற எல்லா டைம் பிளாக்ஸும் உங்களுக்கு காட்டும். அதுல எந்த டைம் பிளாக்ல உங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த டைம் பிளாக்க கிளிக் பண்ணி, அதுல அந்த வேலைய டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்ப அந்த வேலைய கிளிக் பண்ணிட்டு, அதுல ஓப்பன் எடிட்டர் பட்டன டேப் பண்ணுங்க. உள்ள வேலைய எப்படி செய்யணுங்கிற விவரங்கள நீங்க அதுல போட்டுடலாம். டீட்டெயில்டா இமேஜஸ், பிடிஎஃப், அட்டாச்மென்ட்ஸ் எதுவா இருந்தாலும் போட்டுக்க முடியும். அதேபோல இந்த எம்ப்டி டைம் பிளாக்க கிளிக் பண்ணாலும், உங்களுக்கான அன்னைய அவைலபிள் டைம் பிளாக்ஸ் எல்லாம் காட்டிடும். அதுல அடுத்த 2 ஆக்டிவிட்டியும் எந்தெந்த டைம்ல பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத கிளிக் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. எந்த ஒரு வேலையும் நாம செய்யறதுக்கு முன்ன, அது எவ்வளோ முக்கியங்கிறத அளவிடணும். அதுக்கு இந்த பிரையாரிட்டி பட்டன டேப் பண்ணி, அதுல காட்டுற 4 ஆப்ஷன்ல இருந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல அர்ஜென்ட்ங்கிறத நீங்க தேர்வு செய்யலாம். இது அந்த வேலைய எப்ப செய்யணும், எப்படி செய்யணுங்கிற தெளிவ குடுத்துரும். அடுத்து ஒரு முக்கியமான வேலைய ஞாபகப்படுத்த, அந்த வேலைக்கு நீங்க ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். ஒரு வேலையோட தொடக்க நேரத்திலயோ, அல்லது அந்த வேலைய ஆரம்பிக்க 1 நாள் முன்னாடியோ, இல்ல கஸ்டம் ஆப்ஷன் மூலம் நீங்க எந்த நேரத்தில வேணாலும் ரிமைண்டர் ஆட் பண்ணி அப்ளை செஞ்சிடலாம். இப்ப அந்த நேரத்தில உங்களுக்கான அலர்ட் ட்ரிகர் ஆகும். அந்த வேலைய மறக்காம செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும். நீங்க வேலைய ஆரம்பிக்கும் பொழுது, டைம் பிளாக்ல போட்ட அந்த வேலைய கிளிக் பண்ணி, அதுல பிகின் நவ் பட்டன டேப் பண்ணிடணும். இப்ப இந்த வேல இன் புரோகிரஸ்ன்னு மாறிடும். இது இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிறத குறிக்குது. இந்த வேலைய சுத்தி ஒரு பிங்க் பார்டர் இப்ப தெரியும். இப்ப எடுத்திருக்கிற வேலை பிராண்ட் சோல் ஸ்டேட்மெண்ட்ட நோட்ஸ்ல போடணுங்கிறது. அதுக்கு திரும்ப ஹோம் பேஜ் வந்து நோட்ஸ் கார்ட டேப் பண்ணணும். அடுத்து கிரியேட் பட்டன டேப் பண்ணி கிரியேட் நோட்ன்னு குடுக்கணும். அதுல ஓப்பன் ஆகுற எடிட்டர்ல கன்டென்ட்ட ஆட் பண்ணிட்டு குளோஸ் பண்ணா நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிடும். இப்ப அந்த வேலைய முடிச்சுட்டோங்கிறதுக்கு அந்த டாஸ்க்க கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பட்டன டேப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா, அந்த டாஸ்க் கம்ப்ளீட்ன்னு மார்க் ஆகிடும். பார்டரும் கிரீன் கலரா மாறிடும். இப்படி ஒவ்வொரு வேலையவும் ப்ராப்பர் டைம் பிளாக்ஸ்ல பிளான் பண்ணி செய்து முடிங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும் மொமெண்ட்ல உங்களுக்கு வர சாட்டிஸ்ஃபேக்ஷன ஃபீல் பண்ணி பாருங்க. ஒரு மாதத்துல நீங்க உங்க தொழில் வளர்ச்சிக்காக எவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்கன்னு புரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல இது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டா தோணும். பட் இத ஹேபிட்டா மாத்தும் பொழுது கிடைக்கிற ரிவார்ட் நம்ப முடியாததா இருக்கும். நீங்க நினைச்ச ஒவ்வொரு வேலையவும் இந்த மெத்தட்ல பண்ணிட்டு வரப்போ, உங்களோட டைம் எவ்வளோ சேவ் ஆகுதுங்கிறதையும், தடை இல்லாம, குழப்பம் இல்லாம, எனர்ஜி ட்ரெயின் ஆகாம, வளர்ச்சி பாதையில நீங்க பயணப்படுவத உணர ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கிறேன். எல்லாமே என்னோட மெமரிய நம்பி செஞ்சிடலாங்கிற எண்ணத்த இப்போதே கைவிடுங்க. ஒரே ஒரு ஐடியாவ, ஒரே ஒரு வேலைய மிஸ் பண்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியோட இழப்பா பாருங்க. ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு நேரமும் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட்ட உண்டாக்கும். சரியான நேரத்துல சரியான வேலைய முடிச்சுட்டு வர்றது தான் சீக்கிரம் வளர்றதுக்கான சீக்ரெட்.